குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உதய் மின் திட்டத்தினால் தமிழக மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ தங்கமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உதய் திட்டத்தில் கையெழுத்திட்டதால் தமிழக மின்சார வாரியத்துக்கு கிடைத்த நன்மைகளில் ஒரு சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசிடமிருந்து தடையின்றி நிலக்கரி பெற வேண்டியதை கருத்தில் கொண்டும் மத்திய அரசின் நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் கடன் பெற்று மின் பகிர்மான கழகத்தின் செயல்பாடுகளை தொடர்ந்து மேன்மைப்படுத்தவும் உதய் திட்டத்தை 2017 முதல் செயல்படுத்த அதிமுக அரசு ஒப்புக்கொண்டது. இதன் மூலம் நிலுவையில் இருந்த 30,420 கோடி ரூபாய் மின் பகிர்மான கழகத்தின் கடன் தொகையில் 22,815 கோடி ரூபாயை தமிழக அரசு எடுத்துக்கொண்டு கடன் பத்திரம் மூலம் நிதி திரட்டி மின் பகிர்மான கழகத்துக்கு வழங்கியது. இதனால் மின் பகிர்மான கழகத்தின் கடன் தொகை 22,815 கோடி ரூபாய் குறைந்தது. ஆண்டுக்கு 2,882 கோடி ரூபாய் வட்டி சேமிக்கப்பட்டது. அத்துடன் நிலக்கரி ஒதுக்கீடு, மத்திய அரசின் நிதி நிறுவனங்களிலிருந்து குறைந்த வட்டியில் பெறப்பட்ட கடன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டது. உதய் மின் திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சத்தின்படி இந்த உதவிகளுக்கு பிறகும் மின் பகிர்மான கழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பில் 50% வரை மாநில அரசு ஈடு செய்யலாம். இன்றைய அளவில் மின் பகிர்மான கழகம் உயிர்ப்போடு செயல்படுவதற்கு உதய் திட்டம்தான் காரணம். மத்திய அரசிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இத்திட்டத்தின் சில ஷரத்துகளுக்கு விலக்கு பெற்ற பிறகே அதிமுக கையெழுத்திட்டது. விவசாய மற்றும் குடிசை மின் நுகர்வோர்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட மாட்டாது. வீடுகளுக்கு தற்போது வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். கைத்தறி மற்றும் விசைத்தறி மின் நுகர்வோர்களுக்கு இலவச மின்சாரம் தொடரும். காலாண்டுக்கு ஒருமுறை மின்கட்டணம் உயர்த்தப்படாது. அதனால் ஏற்படும் நஷ்டத்தை மாநில அரசே ஈடு செய்யும். உதய் திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட்டதால் மேலே குறிப்பிட்ட நன்மைகளை நான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டசபையிலும் பேட்டி மற்றும் அறிக்கைகள் வாயிலாகவும் விளக்கியுள்ளேன். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை கடுமையாக மின்கட்டணத்தை உயர்த்திய பிறகும் தங்களது நிர்வாக திறமையின்மை காரணமாக தமிழக மின்சார வாரியத்தை லாபகரமாக இயக்க முடியாமல் திமுக அரசு உள்ளது. அந்த இயலாமையை மறைக்க எங்கள் மீது பழி போடுவதை விட்டுவிட்டு இனியாவது மின்சார வாரியத்தை லாபகரமாக இயக்குவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். உதய் மின் திட்டம் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிடும் நாளில் அவருடன் நான் நேருக்கு நேர் விவாதிக்க தயார். அவர் தயாரா என தங்கமணி அறிக்கையில் கூறியுள்ளார்.